என்ன கனவு கண்டுட்டு இருக்கியா? பாத்துக்கிட்டே இரு. நீ ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டாப்ல இருக்கிற அத்தனை ஹீரோயினும் காணாம போயிட போறாங்க. என்ன மச்சான் இவன் புதுசா இதை கதை சொல்லிட்டு இருக்கான்? சிவா எங்க? உள்ள வேலையா இருக்கு. ஃபேக்டரியை க்ளோஸ் பண்றியா இல்ல உன்னை க்ளோஸ் பண்ணவா? சார் 16 வருஷமா இந்த ஃபேக்டரியை நடத்திட்டு இருக்கேன் சார். நானும் அதைத்தான் சொல்றேன். க்ளோஸ் பண்ணலனா உனக்கு 16வது நாள் காரியம். ஒரு வாரம் டைம் கொடுங்க சார். சிவா, அந்த துறைக்கு உடனே பாட கட்டணும். எதுக்கு? நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லா கோயிலோட 2 வீலர் பார்க்கிங் ஏலத்துக்கு என்ன வரக்கூடாதுன்னு அந்த துறை மிரட்டுறான். அப்படின்னா அவன் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகணும், என் அக்கௌண்ட் ஓபன் ஆகணுங்கிற. இதுல எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? 3 குட்டி புட்டி அப்புறம் 1 லட்சம் பணம். ஓகே டீல். शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. நினைச்ச காரியம் நல்லபடியா முடியணும். அம்மா, அம்மா. யாரது? வணக்கம்மா. வணக்கங்க, வாங்க. வா வா வா. காளி சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு. இவதான் அந்த பொண்ணா? ஆமாம்மா, காளி சார் திருப்பதிக்கு போயிருக்காரு. அவர்தான் இவ்வளவு உங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னார். அதான் கூட்டிட்டு வந்தேன். வாமா வாமா, உள்ள போ. கற்பூர ஆரத்தி எடுத்துக்கோமா. கடவுளே, அந்த உயிருக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பா ஈஸ்வரா. அம்மாவுக்கு ரொம்ப நல்ல மனசு. மீனா, சாமி கிட்ட வச்சிரு. உட்காருங்க. உட்காரேன். இவங்க பேரு தான் அண்ணம்னு சொல்லுவாங்க. 20 படத்துக்கு மேல ஃபைனான்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்க யாருக்கிட்ட சொன்னாலும் சரி, உடனே உனக்கு சினிமால நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்துருவாங்க. உன் பேரு? விஜயலட்சுமி. விஜயலட்சுமியா? ரொம்ப பழைய பேரா இருக்கே. ஹீரோயினுக்கு இந்த பேரெல்லாம் சூட் ஆகாது. உன் முடி பார்க்கிறதுக்கு சில்க் மாதிரி இருக்கு. உன் கண்ணமும் சில்க் மாதிரி இருக்கு. இனிமே உன் பேரு ஸ்ரேயா. உன்னை டான்ஸ் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போறேன். டிஃபன் சாப்பிட்டு ரெடி ஆயிடு. 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. அம்மா வணக்கம். வணக்கம். நீங்க ஏன் எங்க வந்தீங்க? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. நானே எதுக்கு நேரடியா வந்தேன்னா, இவ எல்லார் மாதிரியும் இல்ல, என் பொண்ணு. போமா, போய் மாஸ்டர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஐயோ வேணாமா, வேணாம். மாஸ்டர், சாயங்காலம் தர்மசத்திரத்துக்கு வந்து பிரசாதம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிக்கங்க. சரிங்கம்மா. வரட்டுமாமா? டான்ஸ் நல்லா கத்துக்க. படிச்சு பார்த்தா ஏறவில்லை, குடிச்சு பார்த்தா. சேட்டு, ஒரு ஜர்தா பீடா போடுறேன். வணக்கம் நாதா. என்ன நாதா, அந்த பார்கார மாமூல் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். பாரையே க்ளோஸ் பண்ணிடுவான். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? தம்பி, எங்க ஏரியால வந்து எனக்கே சீனா. ஏய், சிவா வந்தாலே சாவுடா. சிவா கைய வச்சா நீ சவன் தாண்டா. ஏய், என்னடா பேசுற? அவனை உனக்கு சாவு மணி அடிச்சாச்சுடா. டேய் மச்சான், மச்சான் எங்கடா வர? வடங்க. நீ உயிரோட இருந்தா சத்தியமா ஆஸ்பத்திரியில வந்து பாக்குறேன். நீ செத்து போயிட்டேனா அம்மா சத்தியமா உன்னை சுடுகாட்டுல வந்து பாக்குறேன். சுடுகாட்டியா? டேய் டேய் நில்லு. ஏய்
ஓ ஏரியாவிலேயே வந்து உன்னை காலி பண்றதாண்டா இந்த சிவா ஸ்டைல். சிவா வேண்டாம் சிவா, இந்த சிவா கண் அடிச்சாலே நீ காலி ஆயிட்டேன்னு அர்த்தம்டா. வேண்டாம் சிவா வேண்டாம். அம்மா இங்கேயே என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நீ நடிக்க போற சினிமாவுக்காக போட்டோஸ் எடுக்கிறதுக்கு. உட்காருமா. உட்காரு. ப்ரொடக்ஷன் காஃபி எடுத்துட்டு வாங்க. எல்லாம் ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்கு மேடம். காஸ்டியூம் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். அப்படியா? சரி கூட்டுங்க. காஸ்டியூம் இங்க வாங்க. ட்ரெஸ் காட்டுங்க. இந்த ட்ரெஸ்ஸா? வேற காட்டு. சூப்பர். சீ, இந்த அரைக்கு ஒரு ட்ரெஸ்ஸையா? என்னம்மா பண்றது? முன்னெல்லாம் காளிதாஸ், சிவகவி இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் உடம்ப மறைச்சி போத்திக்கிட்டு நடிப்பாங்க. ஆனா இப்ப வர படங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாதான் ஹீரோயினா ஆக முடியும். எனக்கும் இஷ்டம் இல்லதான். விதி யார விட்டது? போமா, போய் போட்டுட்டு வா. என்னப்பா பாத்துட்டு இருக்க? கூட்டிட்டு போ. வாங்க மேடம். தயங்காதம்மா, போமா. ஐயோ கடவுளே, இந்த ட்ரெஸ் போட்டுட்டு எப்படி எல்லாரும் முன்னாடி நிக்கிறது? கொஞ்சம் வெளியே வாங்க, முன்னாடி வாங்க. அப்படியே உங்களோட ரைட்ல வாங்க. ரைட்ல. ஓகே, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரைட்ல வாங்க. சூப்பர். இன்னும் கொஞ்சம் வாங்க. வெரி குட். அம்மா, தர்ம சத்திரத்துக்கு என்னை எப்ப கூட்டிட்டு போறீங்க? கூடிய சீக்கிரமே கூட்டிட்டு போறேம்மா. முதல்ல காசு கொடு. தர்ம சத்திரம் சொன்னாங்க, ஆனா இத பார்த்தா தர்ம சத்திரம் மாதிரி தெரியலையே. இங்க என்ன நடக்குது? உள்ள போமா. என்ன மாமா? ஐயோ, இது ஏதோ தப்பான இடம் மாதிரி தெரியுதே. அம்மா எங்க காணோம்? மாமா கோச்சுக்காத மாமா. வா மாமா. அப்படி பண்ற? வா. அம்மா, அம்மா! உனக்கு மனசாட்சியே இல்லையா? ஏன் இப்படி எங்களை துன்புறுத்தி எங்க எல்லாரோட வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டு இருக்க? அம்மா, என்னம்மா இதெல்லாம்? இதுதான் தர்ம சத்திரம். இது தர்ம சத்திரமா? நீ தினமும் என்ன தர்ம சத்திரத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு கேட்பால, அதான் உன்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். இனிமே இந்த தர்ம சத்திரம் தான் நீ இருக்க வேண்டிய இடம். இன்னும் ஒரு வாரத்துல நீ பாருக்கு போய் உன் அழக காட்டி டான்ஸ் ஆடணும். அதுதான் உன் வேலை. இல்ல, நாங்க போய் டான்ஸ் ஆட மாட்டேன். நாட வைப்பேன். நான் பிறந்ததுல இருந்து எங்க அம்மாவை பார்த்ததில்ல. நீங்க என்கிட்ட காட்டின அன்புல தான் நான் எங்க அம்மாவை பார்த்தேன். இவ்வளவு கேவலமானவ என் அம்மாவாக முடியாது. அப்படின்னா நான் தாசியாடி. என்ன திமிரடி உனக்கு? பாரு, என்ன பாரு, நான் சொல்றத நல்லா கேளு. அட்டகாசம் செய்யறதுல அங்காள பரமேஸ்வரி, பேசுறதுல நான் பேச்சி அம்மா, கருணை காட்டுறதுல காமாட்சி அம்மா, கண்ண உருட்டுறதுல முண்டக கண்ணி அம்மா, சொடக்கு போடுறதுல சுடலை அம்மா, காலால மிதிச்சா காளி அம்மா, கொடைய தட்டுனா பாளையத்தம்மா, கால் மேல கால் போட்டா கருமாரி அம்மா, வரம் கொடுக்கறதுல வக்ரகாளி அம்மா. இந்த எல்லா அம்மனும் சேர்ந்ததுதான் அன்னபூரணி. வித்யா, பாலா, மீனா, என்னக்கா கூப்பிட்டீங்களா? இந்த அம்மா மேல பயம், பக்தி, மரியாதை வர வரைக்கும்
இவள தூக்கிட்டு போய் புரட்டி எடுங்க போகடி. ஏய் வாடி. அக்கா சொல்றது கேட்க மாட்டியா? என்ன பண்ற பாரு. போடு. நல்லா போடு. நாங்களாம் இல்ல. வாடி. எங்க போடி. வாடி. வாடினா. உன்னை இன்னைக்கு நாங்க என்ன பண்ணோம் பாரு. போடி. கதவு தரங்க. கதவு தரங்க. கதவு தரங்க. ஏய். கதவு தரங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.